Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chennai Samartha Group of Institutions, over 31,651 students placed so far, and the only college in India to win gold at the 124-year-old Culinary Olympics. Vinayaka Mission Salem campusல் 2026-27 ஆண்டுக்கான அட்மிஷன் ஆரம்பம். இப்போதே அழையுங்கள் 1800-258-2929. எப்போதும் எளிய குடும்பத்து மாணவர்களுக்கு ஐஐடி என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள் மீது ஏக்கப்பார்வை உண்டு. ஆனால் சற்று மெனக்கெட்டால் அந்த கல்வி நிறுவனங்களில் இடம்பெறுவது எளிது. பொறியியலிலும் தொழில்நுட்பத்திலும் இளநிலை முதுநிலை படிப்புகள் மட்டுமின்றி ஆசிரியர் படிப்புகளை கூட இந்த நிறுவனங்களில் படிக்க முடியும். இந்த நிகழ்வில் பங்கேற்று அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்க வருகிறார் பேராசிரியர் விக்னேஷ் முத்துவிஜயன், ஐஐடி மெட்ராஸ் வெளித்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் கல்வி மையத்தின் இணைத்தலைவராக உள்ள விக்னேஷ் முத்துவிஜயன் ஏராளமான மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டி ஐஐடி என்ஐடி ஐஐடி போன்ற மத்திய அரசு நிறுவனங்களில் சேர வழிகாட்டியவர். இந்த நிகழ்விலும் உங்களுக்காக பல விவரங்களை விரிவாக உரையாற்றவர் இருக்கிறார். சாரை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சாட் ஜிபிடின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார் சார். இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாரும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க இன்ஃபர்மேஷனுக்காக? சார் இதை 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஹாலில் சொன்னார். இது உங்களை எல்லாரையும் ரூல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. சார் இன்னைக்கு என்னோட ஷோஸ் முதற்கொண்டு எனக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். அந்தளவுக்கு அப்படி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. சாரை பார்க்குறப்பலாம் ஒரு விஷயம் தோணும். இந்த முகவரி படத்தில் டைலாக் கேட்டிருப்பீங்கல்ல, ஒருத்தன் 8 அடி தோணா கோல்டு கிடைக்கல, திருப்பி இன்னொருத்தன் வந்தால் 2 அடி தோணா கோல்டு கிடச்சிருச்சு அப்படின்னு. அது மாதிரி பொறுமையாகவும் நிதானமாகவும் முயற்சிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு அந்த கோல்டு கிடச்சிரும். அப்படி ஒரு மென்டார் மாதிரி தான் நான் சாரை பார்க்குறேன். சார் இது உங்களுக்கான டைம் சார். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு இந்த மாணவர்களோட உரையாடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்துக்கு முதல் நன்றி. அதுக்கப்புறம் இந்த வேறு சில விஷயங்கள் பற்றி பேசணுன்னு இருக்குது. இதில் நிறைய பேசிட்டார் கலைமணி சார். ஆக்சுவலாக எல்லா விதமான அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடிஸ் இதை பற்றி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அது ஏன் அது அவ்வளோ க்ரேஸ் இருக்குது, ஏன் அது ரொம்ப முக்கியமானதுன்னு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கேயே நிறையா காலேஜஸ் இருக்கிறதுனால நான் ஏன் ஐஐடியில் படிக்கணும், எனக்கு இங்கேயும் தான் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஐஐடி அப்படி என்ன பெருசாக கிடச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நிறையா மாணவர்கள்ட்ட இருக்கிறதுனால ஐஐடிக்காக மெனக்கெடுற மாணவர்கள் குறைவாக இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதை இந்த அரசாங்கம் கொஞ்சம் முன்னெடுத்து அந்த மாடல் ஸ்கூல் மூலமாக கொஞ்சம் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஜேஇ கோச்சிங் கொடுத்து கொஞ்சம் அந்த ஒரு புரிதலை அதிகமாக உண்டாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னமுமே நிறையா மாணவர்கள் எனக்கு இங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் எப்படியும் என்னால் பொறியியல் சேர முடியும், நான் எதுக்காக ஐஐடியில் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது மிகவும் தவறான ஒரு எண்ணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நெடுஞ்செழியன் சார் பேசும்போதும் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கிறத விட எந்த கல்லூரியில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது எல்லாருமே அதை மனசில் பதிஞ்சு வச்சுட்டு அதை செய்யணும். ஏன்னா கலைமணி சார் சொல்லும்போது இந்த கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, அதனால தான் அந்த கல்லூரி பெருசுன்னு சொன்னார். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமான காரணம் ஒரு கல்லூரி ஏன் இருக்கிறதுலே சிறப்பான கல்லூரியாக அறியப்படுதுன்னா அந்த கல்லூரியில் ஏற்கனவே படித்து பாஸ் ஆகி வெளியே போன மாணவர்களோட சாதனைகள் அதுதான் அந்த கல்லூரியை பற்றி பேசும். அந்த கல்லூரி இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா ஏன் எல்லாருக்கும் தெரியுது, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு போன அப்துல் கலாம் என்னவானாருன்னு நமக்கு தெரியும். அதுதான் காரணம். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த ப்ரொஃபஸர் அவரை ப்ரிப்பேர் பண்ணாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவங்க வெளியே போய் சாதித்தது தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு அடையாளம். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் அப்படிங்கிறதோட அடையாளம் வேறு ஒரு லெவலில் இருக்கும். ஐஐடியில் படித்து ஒரு பிடெக் முடிச்சுட்டு போன மாணவர்களோட ஒரு நெட்வொர்க், அந்த அலம்னை நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப். அந்த கிளப்பில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நீங்கள் இன்றைக்கி கூகுளோட சிஇஓவாக இருக்கிற சுந்தர் பிச்சையும் ஒரு ஐஐடியிலேருந்து கிராஜுவேட் ஆனவர் தான். அந்த மாதிரி நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு கம்பெனிலையும் ஒரு டாப் டெக்னிக்கல் பொசிஷனில் ஐஐடியிலேருந்து படிச்சுட்டு போன மாணவர்கள் தான் இருப்பாங்க. அது இந்தியாவிலன்னு இல்லை, உலகளவைய விஷயத்தில் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா ஐஐடிஸ்
1950s ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். 1950s and 60s ஐஐடிஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ முதல்ல வந்து 5 ஐஐடிஸ் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய புது ஐஐடிஸ் ஆரம்பித்தாங்க. என்ஐடிஸுங்கிறது முன்னாடி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசிஸாக இருந்தது. அது அப்புறம் என்ஐடிஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸாக மாறிச்சு. ட்ரிபிள் ஐடிஸுங்கிறது ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ஸ் மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ஐஐடிஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு அந்த டயத்தில் ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு புரட்சிகரமான எண்ணமாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வழிநடத்துறதுக்கு வெளிநாடுகள்லேருந்து டெக்னீஷியன்ஸ்க்கு பெரிய ஹைலி டெக்னிக்கல் பீப்புள் கொண்டு வந்து அந்த எஜுகேஷனலிஸ்டோடு சேர்ந்து நிறைய அட்டானமி கொடுத்து, அதாவது சுயமாக அவங்க வந்து செயல்படக்கூடிய மாதிரி எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்து ஐஐடிஸ் டெவலப் பண்ணாங்க. அதனால் ஐஐடிஸுக்கும் என்ஐடிஸுக்கும் நிறையா பவர்ஸ் இருக்குது. அவங்க வந்து நிறையா ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் ஃபண்ட்ஸும் ஐஐடிஸ்க்கு வருது. அதனால பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. அதனால ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது வந்து அண்ட் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புரிஞ்சு படிக்கிறது, ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம நிறையா சமயம் என்ன பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த புக்கில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே எழுதிட்டு நமக்கு மார்க் வந்துடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது போதாது. வாழ்க்கையில் வந்து அந்த கான்செப்ட் புரியணும். அந்த புரிஞ்ச கான்செப்டை நம்மளால் அப்ளை பண்ண முடியணும். ஒரு இடத்துல அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அந்த ப்ராப்ளமை போடுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணால் பத்தாது. ரியல் லைஃப்பில் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். இதுக்கு வந்து நிறையா ட்ரைனிங் வேணும். அந்த மாதிரியான ட்ரைனிங், அந்த மாதிரியான ஒரு புரிதல் வளர்கிறதுக்கு ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுறது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்ப்பீங்க, நிறையா வேறு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்ப்பீங்க. அது பண்ணும்போது இப்படியும் ப்ராப்ளம் வருமா, நமக்கு வந்து என்ன ஆகும், நம்ம மேக்ஸில் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஒரு சாப்டர் இருக்குது, அல்ஜீப்ராவில் ஒரு சாப்டர் இருக்குது, இல்லை அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் ஒரு சாப்டர் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அந்த டாபிக் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் இருக்கும். ஆனால் அல்ஜீப்ராவையும் டிஃப்ரென்ஷியேஷனையும் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியையும் சேர்த்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்க முடியும். அந்த 3 கான்செப்டையும் சேர்த்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நமக்கு புரியாது. 3 கான்செப்டும் தனித்தனியாக நம்ம படிச்சிருப்போம். ஆனால் 3ஐயும் சேர்த்து எப்படி போடுறதுன்னு நமக்கு தெரியாது, எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியாது. அதுதான் வந்து உங்களுக்கு ஜேஇ மாதிரியான எக்ஸாம் எழுதும்போது அதுக்கான ட்ரைனிங் தான் கிடைக்கிது. அதனால் ஜேஇ எழுதுறது வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் கொடுக்கும். அந்த மாதிரியான கோச்சிங், அந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் டெவலப் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஜேஇன்னு மட்டும் இல்லை, நான் ஐஐடிங்கிறதுனால ஜேஇ சொல்கிறேன். ஜேஇ, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இவர் நெடுஞ்செழியன் சார் சொன்ன மாதிரி 60 எக்ஸாம் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் 60 எழுத முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்லீஸ்ட் எக்ஸ்போஸ் ஆவீங்க, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக நீங்கள் ஜேஇ கிளியர் பண்ணுற எல்லாருமே அறிவாளிகள், கிளியர் பண்ணாதவங்க யாருக்குமே அந்த திறமை இல்லைன்னு அவசியம் கிடையாது. அப்படியும் இல்லை. முக்கியமான விஷயம் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஜேஇ மெயின்ஸ் இப்போ முடிஞ்சது. எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னு தெரியுமா ஜேஇ மெயின்ஸ்? யாருக்காவது தெரியுமா? ஜேஇ மெயின்ஸ் வந்து 12 லட்சம் பேர் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் எழுதுனதில் எவ்வளோ ஐஐடி சீட் இருக்குன்னு சொன்னார்? 18,000 சொச்சம். ஓகே, 18,000 சீட்டுக்கிட்ட ஐஐடிஸில் இருக்குது. என்ஐடிஸில் இன்னொரு 23,000 24,000 சீட் இருக்குது. ஸோ 42,000 சீட் இருக்குது. 12 லட்சம் பேர் வந்து 42,000 சீட்டுக்கு கம்பீட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா 3.5% மக்களுக்கு தான் வந்து ஐஐடிஸோ என்ஐடிஸோ அட்மிஷன் கிடைக்க போகுது. 3.5% மக்கள்னு நீங்கள் இப்போ யோசிச்சிங்கன்னா என்ன கணக்குனா, உங்கள் கிளாஸில் 50 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா 50ல் 2 மாணவர்கள் தான் வந்து வரும். அதுவே 1.5 மாணவர்கள் தான் வந்து 3%. 2 மாணவர்கள் வந்தாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ உங்கள் கிளாஸில் 50 பேர் இருக்காங்கன்னா அதில் 3rd ரேங்க் எடுக்கிற ஒரு மாணவர் வந்து அவருக்கு அட்மிஷன் கிடைக்காதுன்னு சொன்னால் அவர் வந்து அறிவாளியா, அவருக்கு திறமை இருக்கா இல்லையா? படிக்கக்கூடிய மாணவர் தானே. உங்கள் கிளாஸில் 50 பேர் இருக்கிற 3வது ரேங்க் எடுக்கிற மாணவர் வந்து படிக்க தெரியாத மாணவர்னு யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சிஸ்டம் அப்போ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. நம்ம ஊரில் வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ். நம்ம அவ்வளோ பெரிய காலேஜஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவ்வளோ பேர் ஹையர் பண்ணோன்னா நிறைய செலவாகும், நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால சில இடங்களில் லிமிட்டேஷன்ஸ் வருது. அதனால அந்த இதை கிளியர் பண்ணாதவங்க வந்து திறமை இல்லாதவங்கன்னு கிடையாது. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி சொல்லப்படுது. நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் கிளாஸில் 3வது ரேங்க் எடுக்கிற மாணவர், 50 பேர் இருக்கிற கிளாஸில் 3வது ரேங்க் எடுக்கிற மாணவருக்கு படிக்க தெரியலன்னு சொல்கிற ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. அது வந்து உண்மை கிடையாது. அதை மாற்றணுங்கிறது ஐஐடிஸ் என்ஐடிஸ் எல்லாருமே வந்து வேறு விதங்களில் யோசிச்சுட்டு இருக்காங்க.
அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் பேச வந்ததுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, ஐஐடி மெட்ராஸ் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து நாங்கள் பண்ணுற நான் கேம்பஸ் பிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஎஸ்னால் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஆனால் நான் கேம்பஸ்னு ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து நீங்கள் கேம்பஸில் வந்து படிக்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. நீங்கள் ஜேஇ எழுதி தான் அட்மிஷன் வாங்கணும். எல்லாருக்கும் தெரியும் ஐஐடி பேச்சுலர்ஸ் அட்மிஷனுங்கிறது ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எழுதி அட்மிஷன் வாங்கணும்னு. ஆனால் அந்த ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுல 40,000 பேர்கிட்ட ரேங்க் வாங்குறாங்க மொத்தமே. அது 2.5 லட்சம் பேர் எழுதுவாங்க ஜேஇ அட்வான்ஸ்டு. அதில் 40,000 பேர் தான் ரேங்க் வாங்குவாங்க. 18,000 பேருக்கு கிடைக்காது. இந்த 2.5 லட்சம் மாணவர்கள் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, 12 லட்சம் பேரில் 2.5 லட்சம் மாணவர்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகுறாங்கல்ல, அந்த 2.5 லட்சம் மாணவர்களுக்கும் திறமை இருக்குல்ல. ஸோ அதுனா நம்ம உங்கள் கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்லணுன்னா, 50 மாணவர்களில் 3வது ரேங்க் வாங்கினவனுக்கு ஐஐடி என்ஐடி கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த 2 சீட் இருக்கு இல்லையா, அந்த 2 சீட்டுக்கு நீங்கள் அட்மிஷன் வாங்கக்கூடியதுக்கு உங்களுக்கு மொத்தமே 10 பேரை தான் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். 50 பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ரேங்க் வாங்குற மாணவரை மட்டும்தான் இந்த ஜேஇ அட்வான்ஸ் எழுதவே அலோவ் பண்ணுறாங்க. அந்த அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த 10 ரேங்க்கில் இருக்கிறவனுக்கும் படிக்கிறதுக்கான திறமை இருக்குல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், அவங்களாம் ஐஐடியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நான் கேம்பஸ் ப்ரோக்ராம்ஸ். நான் சொன்னது வந்து இந்த 40,000 சீட்டோ இல்லை 18,000 சீட்டோ ஏன் வருதுன்னா, அவ்வளோ பில்டிங் கட்ட முடியாது, அவ்வளோ ஃபேக்கல்ட்டியை வச்சு ஒரு கிளாஸ் ரூம்னு வச்சா இந்த கிளாஸ் ரூமில் 50 பேர் இல்லை 100 பேர் தான் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால கேம்பஸில் வந்து சொல்லிக் கொடுக்காம ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கணும். பாடத்தை சொல்லிக் கொடுக்கறது ஆன்லைனில் இருக்கணும். ஆனால் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக, சரி நம்ம கோவிட் காலத்தில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள்லாம் கொஞ்சம் இப்போ தான் 11th 12th படிக்கிறீங்க. ஸோ மேபி உங்கள் கோவிட் படிக்கிறப்ப நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க. பட் கோவிட் அப்போ எந்த அளவுக்கு சீரியஸாக எக்ஸாம் எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி யாரும் அவ்வளோ சீரியஸாக எக்ஸாம் எழுதலைல்ல. எல்லோரும் வந்து ஏதோ பாஸ் ஆனோம், இல்லை எக்ஸாம் வச்சாங்கனாலும் பாதி காப்பி அடித்தாங்க, அந்த மாதிரி தானே இருக்கும். அப்படி பண்ணுனா வந்து உங்களுக்கு அந்த படிப்போட அருமை தெரியாது, அதில் நீங்கள் கற்றுக்கவும் மாட்டீங்க. அதனால் வந்து எக்ஸாம்ஸ் மட்டும் இந்த ப்ரோக்ராமில் மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் எக்ஸாம் சென்டருக்கு வந்து எக்ஸாம் எழுதணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஆரம்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் இந்த பிஎஸ் ப்ரோக்ராம்ஸ். இதில் வந்து ஐஐடி மெட்ராஸ் முதல்ல ஆரம்பித்தது டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஎஸ் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம். இன்றைக்கி எனக்கு முன்னாடி பேசின ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, பிஎஸ்சினா நம்ம ஊரில் வந்து 3 வருஷ டிகிரி. அதனால அதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்கள் அடுத்து மாஸ்டர்ஸ் படிக்கும்போது, இப்போ நீங்கள் ஃபாரின் அப்ராட் போகிறீங்கன்னா நீங்கள் யூரோப்பில் போகலாம். யூரோப்புக்கு வந்து நீங்கள் 3 இயர் டிகிரி இருந்தாலே நிறையா காலேஜஸ் அட்மிஷன் போடுவாங்க. ஆனால் யூஎஸ் போக முடியாது. யூஎஸ்க்கு நீங்கள் 4 வருஷம் டிகிரி படிச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கே ஐஐடிஸில் அதிலலாம் எம்டெக் எம்இலாம் பண்ணணுன்னா, ஐஐடிஸ்னு இல்லை, எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் எதுவாக இருந்தாலும் எம்இ எம்டெக் பண்ணணுன்னா 4 வருஷ டிகிரி முடிச்சிருக்கணும். 3 வருஷ டிகிரி பத்தாது. அதனால தான் இது வந்து பிஎஸ்ங்கிறது 4 இயர் டிகிரி. இதை முடிக்கும் போது நீங்கள் ஃபாரினில் போயும் படிக்க முடியும். ஸோ இதில் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற டிகிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இது 2020 அனௌன்ஸ் பண்ணி 2021 ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ 2 பேட்ச் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. 3வது பேட்ச் இப்போ 2026 பேட்ச் இப்போ கிராஜுவேட் ஆகும் அடுத்து. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம். என்னென்னா ஜேஇ அட்வான்ஸோ இல்லை ஜேஇ மெயின்ஸோ தேவையில்லை. அது இல்லாமலும் அட்மிஷன் வாங்கலாம். ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா டைரெக்டாக அட்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் ஜேஇ எழுதாமல் குவாலிஃபை ஆகணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை நான் பேசிக்கலி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலை, காமர்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை ஹியூமனிட்டிஸ் படிச்சிருக்கேன் 11th 12th, ஆனால் எனக்கு ஐஐடியில் படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலோ இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு குவாலிஃபையர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிஃபையர் ப்ராசஸ்ங்கிறது எப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் மாணவர்கள் எல்லோரும் உங்கள் கிளாஸில் 50 பேர் இருக்காங்க. ஆனால் 50 பேருக்கும் ஐஐடியில் படிக்கணும்னு ஆசை, ஆனால் ஜேஇ எழுதலை, இல்லை எழுத விருப்பம் இல்லை, படிக்கலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு இதே இது வந்து ஐஐடியில் எதுக்கு டிகிரி கிடைக்கிது? ஐஐடி பிடெக் டிகிரி எதுக்காக கொடுக்குறாங்க? அவங்க ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனதுக்காக டிகிரி கொடுக்குறாங்களா, இல்லை ஐஐடிக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற எல்லா கோர்ஸையும் படித்து பாஸ் ஆகிறதுனால அந்த டிகிரி கொடுக்குறாங்களா? எந்த காலேஜாக இருந்தாலும் டிகிரி வந்து அங்கே போய் படிக்கிறது பாடத்துக்காக தானே டிகிரி கொடுக்க முடியும். அப்போ உங்களால் அந்த பரீட்சை அந்த கோர்சஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியும்னு தானே தெரியணும். யாரால் அந்த கோர்சஸ் எல்லாம் ஐஐடியில் இருக்கிற எல்லா கோர்ஸையும் பாஸ் பண்ண முடியுதோ அவங்களுக்கெல்லாம் டிகிரி கிடைக்கணும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக நாளே வந்து நான் இவனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோன்னா சொல்லிக் கொடுக்க போகிறவனுக்கு மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஸோ நாங்கள் அதை மாற்றுறதுக்காக தான் என்ன சொல்கிறோன்னா,
குவாலிஃபையர் ப்ராசஸ்ங்கிறது என்னென்னா, நீங்கள் காலேஜில் சேர்ந்தீங்கன்னா, இப்போ எந்த காலேஜ் சேர்ந்தீங்கன்னாலும் ஒரு மாதம் படிக்கும்போது, ஒரு மாதம் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட் நடக்கும். யூஸ்வலாக எல்லாத்துலேயும் காலேஜ்லேயும் ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் யாரெல்லாம் 50 மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காலேஜில் சொல்லிக் கொடுக்குற கண்டென்ட்டை படிக்க முடியுது, பாஸ் ஆகுறாங்க, அவங்களால பாஸ் ஆக முடியும்னு தெரியுது இல்லையா? ஸோ அப்போ அவங்க தொடர்ந்து படிக்கணும்ல. ஸோ அதுதான் இந்த ப்ராசஸோட அட்மிஷன் ப்ராசஸ். இந்த குவாலிஃபையர் ப்ராசஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஆஃப் த கோர்ஸ், அதில் இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்டில் நீங்கள் வந்து சேர்ந்து 4 சப்ஜெக்டையும் படிச்சுட்டு, அந்த 4 சப்ஜெக்ட்டும் ஒரு மாதம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அந்த ஒரு மாதம் படித்து நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அதை தொடர்ந்து படிக்கலாம். தொடர்ந்து படிக்கும்போது ஃபவுண்டேஷன் லெவல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவல். அந்த லெவலில் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கப்படும். அந்த பேசிக்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவல் போகலாம். அதுக்கப்புறம் டிப்ளமோ லெவல். இதில் வந்து ஸ்கில்ஸ், அதாவது இன்றைக்கி முக்கியமாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிராஜுவேட் டிகிரிஸ் வச்சுருப்பாங்க, காலேஜ் டிகிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த திறன்கள் கம்மியாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகணுன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் தான் மெயினாக தேவைப்படும். இன்னும் நீங்கள் நிறையா கான்செப்ட்ஸு, நிறையா தியரி சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்களாக டெவலப் பண்ணிக்க முடியுங்கிறது தான். ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கிறீங்க, இல்லை ஆர்ட்ஸ் காலேஜில், சயின்ஸ் காலேஜில் படிக்கிறீங்கன்னா நிறையா தியரி சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அது உங்களோட அறிவை வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் திறன்களை நீங்களாக தான் வளர்த்துக்க வேண்டியிருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் திறன்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸுக்கான ஃபோக்கஸ் இல்லைன்னா, அந்த ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணுங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு உங்களுக்கு சொல்லப்படாத ஒரு வேலை, அது நீங்களாக செய்யணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் அப்படி இல்லாமல் ஸ்கில்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுக்குறோம். இதுக்கான காரணம் என்னென்னா, இது ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கப்படுறதுனால நிறையா மாணவர்கள் வேறு ஒரு காலேஜ் டிகிரி படிச்சுக்கிட்டேவும் இதை படிக்க முடியும். நீங்கள் காலேஜ் டிகிரி இது தனியாக இதை மட்டுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு ஒரு காலேஜ் டிகிரி படிச்சுட்டு இதை படிக்கும்போது நீங்கள் முதல்ல உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த காலேஜ் டிகிரியில் இருக்க தியரியும் இங்கே நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்ட ஸ்கில்ஸையும் வச்சு உங்களால் வேலை வாய்ப்புகளை பெருக்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் லெவல் மட்டும் படிக்கும்போது ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். டிப்ளமோ லெவல் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா டிப்ளமோ கிடைக்கும். அடுத்து டிகிரி லெவல் முடிச்சிங்கன்னா டிகிரியும் கிடைக்கும். ஸோ டிகிரி கிடைக்கும்போது நீங்கள் ஐஐடி மெட்ராஸோட அலம்னஸாகவும் ஆயிடுவீங்க. ஸோ அலம்னஸ் நான் முதல்லையே சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப். ஸோ அந்த கிளப்பில் யூ பிகம் அ மெம்பர். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி 2021 ஆரம்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். எதுக்காக டேட்டா சயின்ஸ்? ஸோ யாரோ ஒருத்தர் கூட கேட்டார், டேட்டா சயின்ஸ் ஏஐ பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ நிறையா பேருக்கு அதை பற்றின புரிதல் இருக்குது. கொஞ்சம் தெரியும் டேட்டா சயின்ஸ் ஏஐனா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் எதுக்காக டேட்டா சயின்ஸ் படிக்கணும்? ஏன் நம்ம டேட்டா சயின்ஸ் படிக்கிறோம் இன்றைக்கி? ஏன்னா நிறையா டேட்டா இருக்குது. டேட்டா எங்கே இருந்து வருது? ஏன் டேட்டா யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ராடக்ட் செல்லிங், ஓகே. மார்க்கெட்டிங்க்கு வந்து டேட்டா ரொம்பவே யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எங்கேயோ கூகுளில் வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணியிருப்பீங்க, செல்ஃபோன் பற்றி பெஸ்ட்டு கேமரா இருக்கிற செல்ஃபோன் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, அடுத்த நாள் நீங்கள் அமேசான் ஓப்பன் பண்ணிங்கன்னா அமேசானில் செல்ஃபோன் ஆடாக வரும். ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா செல்ஃபோன் ஆடாக வரும். ஏன் வருது? உங்கள் ஃபோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது. இதே இது நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு பாட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வர சஜஷன் அந்த பாட்டுக்கு சம்மந்தம் இருக்கிறதா வருமா, இல்லை சம்மந்தம் இல்லாததாக வருமா? அது சம்மந்தமானது தானே வரும். ஸோ அது ஏன் வருது? ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் இந்த வயசில் இந்த ஊரில் இருக்கிறவங்க இதை தான் பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ் வர்றது. இது மாதிரி நிறைய இடத்துல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது வந்து டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, எல்லா டொமைன்லேயும் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எந்த டிசிப்ளினில் இருந்தாலும் இது படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் நிறைய ஒரு மாணவர் கேட்டார், ஏஐனால் வந்து வேலைவாய்ப்புகள் குறையுமாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏஐ வந்து உங்கள் வேலையை எடுத்துக்குமா இல்லையாங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏஐயால் உங்கள் வேலையை டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஆனால் ஏஐ நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் ஏஐ தெரியாத ஒருத்தரோட வேலையை எடுத்துக்குவார். அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால எல்லாருக்கும் ஏஐ தெரியணும். இன்றைக்கி அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியணும். அது தெரியாட்டி நீங்கள் வந்து வேலை பார்க்க முடியாதுங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இனிமேல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ தெரியாமல் நீங்கள் வேலைக்கு போக முடியாது. அதுவும் நீங்கள் எது படிச்சிங்கனாலும் இதையும் சேர்த்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பட் இந்த டேட்டா ஏன் இவ்வளோ டேட்டா இன்றைக்கி இருக்குது? ஸோ நெடுஞ்செழியன் சார் சொல்லும்போது சொன்னார், ஏஐ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு முன்னாடி வந்த ஒரு டிசிப்ளின். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஸ் அ டிசிப்ளின் அண்ட் அ டிகிரி உங்களுக்கு 40 வருஷமாக தான் இருக்குது. ஏஐங்கிறது அதுக்கும் முன்னாடி இருந்தே இருக்குது. ஏன்னா ஏஐங்கிறது ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி வர்ற ஒரு விஷயம். அது ஒரு மேக்ஸை பேஸ் பண்ணி வர்றது. ஆனால் அதனால் அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏன் இப்போ பாப்புலர் ஆகிருக்குன்னா, இப்போ நிறையா டேட்டா இருக்குது.
அவ்வளோ டேட்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்மகிட்ட இருக்கிற கேட்ஜெட்ஸ். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் டேட்டா ஈஸியாக கேப்சர் ஆகுது. அவ்வளோ டேட்டா கேப்சர் ஆகும்போது அதை வச்சு நிறையா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ another important area is electronic systems. ஸோ அந்த டொமைன்லேயும் ஐஐடி மெட்ராஸ் இந்த பிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் பிஎஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு நான் வந்து வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும் பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன், நான் ஒரு இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும், கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணணும், நான் வந்து ஐ வாண்ட் டு மெடில் வித் எக்யூப்மெண்ட், மெடில் வித் ஸ்டஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ஒரு டிசிப்ளின்லேயும் இருக்குது. இது போக இன்னும் 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று பிஎஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இன்றைக்கி நெடுஞ்செழியன் சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், பிகாம் எல்லாம் அவுடேட்டடாக போயிட்டுருக்கு, ஏன்னா கரிக்குலம் அப்டேட் ஆகலை அப்படின்றது. அது ரொம்ப ஒரு முக்கியமான சேலஞ்ச். ஏன்னா பிகாமுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இல்லாமல் பிகாம் மட்டும் படிச்சிங்கன்னா, அந்த பழைய தியரி பிகாம் காமர்ஸை மனப்பாடம் பண்ணிட்டு வர்றதில் அந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் வர்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் இல்லை. அந்த வேலைவாய்ப்புகள் அதிகப்படுத்தணுன்னா நீங்கள் அந்த ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பிஎஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வருது. இதில் வந்து எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட் இந்த கான்செப்ட் சொல்லிக் கொடுத்து அதோட டேட்டா அனாலிட்டிக்ஸும் சொல்லிக் கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபின்டெக் டொமைனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஃபின்டெக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் இன்றைக்கி ஜிபே எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறோம்? எல்லாருமே வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறோம். யூபிஐ வந்து நீங்கள் இந்தியா விட்டு வெளியே போனீங்கன்னா கூட அந்த மாதிரியான ஈஸ் இருக்காது, எலக்ட்ரானிக் பேமெண்ட் ஈஸ் கிடையாது. ஆனால் எலக்ட்ரானிக் பேமெண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இளநீ கடையில் போய் இளநீ வாங்குறோன்னா கூட ஜிபே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு ஃபின்டெக்கோட டெவலப்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோ இங்கே யூஸ் பண்ணுறவங்க சிங்கப்பூரில் மட்டுமா வேலை இருக்கும், இங்கேயும் இருக்கும்ல. ஸோ இங்கே அதுக்கான டெவலப்மெண்ட். நீங்கள் நந்தம்பாக்கம் கிட்டே போனீங்கன்னா ஃபின்டெக் சிட்டி அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், நம்ம எப்படி டைடல் பார்க் ஓப்பன் பண்ணாங்களோ ஃபின்டெக் பார்க்குன்னு நினைக்கிறேன், ஃபின்டெக் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டைடல் பார்க் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 96 to 2001 பீரியடில் ஓப்பன் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இந்த இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இதை ஓப்பன் பண்ணாங்க ஃபின்டெக் பார்க்குன்னு. ஏன்னா அவ்வளோ வேலை வாய்ப்புகள், அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா எந்த கம்பெனி எடுத்தீங்கன்னாலும் அந்த கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் டிவிஷன் இருக்கும், ஒரு சேல்ஸ் டிவிஷன் இருக்கும், ஒரு அக்கௌண்ட்ஸ் டிவிஷன் இருக்கும், அவங்க டாக்ஸேஷன் டிவிஷன் இருக்கும். இது எல்லாமே பண்ணணும் அவங்க. அதில் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. இஆர்பின்னு சொல்லப்படுற விஷயங்கள் இல்லாமல் பண்ண முடியாது. அதெல்லாம் தெரியணுன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இன்றைக்கி அவசியம். நீங்கள் வெறும் காமர்ஸ் படிக்கிறப்ப அந்த ஸ்கில்ஸை நீங்கள் பிக்கப் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை காமர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா கூட, பிகாம் படிக்க போகிறீங்க இல்லை பிபிஏ படிக்க போகிறீங்கன்னா இங்கே இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிப்ளமோவை படிங்க அட்லீஸ்ட். ஸோ அந்த டிப்ளமோவை மட்டும் படிச்சுட்டீங்கன்னா இது மல்டிபிள் எக்ஸிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அட் எனி பாயிண்ட் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகாம் டிகிரி வச்சுட்டு இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிப்ளமோவோடு இருக்கிறப்ப வெறும் பிகாம் இருக்கிற மாணவர்களை விட நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க. அது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் சொல்லும்போது அவனை விட நான் ஏன் பெட்டர், ஏன் எனக்கு 4 பேர் இருக்கான், 4 பேரில் எனக்கு ஒருத்தன் தான் தேவை, நான் ஏன் ஒன்று வேலையை எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா எனக்கு அவனை விட இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரியும்னு உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியணும். அது ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ அதுக்காக தான் இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிகிரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இருக்கிற இன்னொரு முக்கியமான டிகிரி இந்த வருஷம் லான்ச் ஆகிருக்கிற பிஎஸ் இன் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ ஏரோநாட்டிக்ஸுங்கிறது நிறையா மாணவர்களுக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. ஏரோஸ்பேஸ் பற்றி படிக்கணும், ஃப்ளைட்ஸ் பற்றி படிக்கணும், ட்ரோன்ஸ் பற்றி படிக்கணும், அந்த மாதிரியான ஃபேசினேஷன் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கான டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்தியாவில் வந்து அத்தனை டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கிடையாது அந்த டிசிப்ளினில். அது இதில் என்ன ஒரு சிக்கல்னா, நல்ல காலேஜில் தான் படிக்க முடியும் இதை. ஏன்னா இதுக்கு நிறையா ஹை அண்ட் லேப்ஸ் தேவை. ஸோ அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து ஐஐடி மெட்ராஸ் ஆரம்பித்து லேப்ஸை ஐஐடியிலேயே வந்து பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸோடு ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் கோர்சஸ் ஆன்லைனில் படிச்சிங்கனாலும் அதுக்கு தேவையான லேப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேம்பஸில் வந்து ஐஐடியில் வந்து பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். அதுக்கு நிறைய நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸும் ஏரோநாட்டிக்ஸும் நம்ம கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய புஷ். நீங்கள் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸுக்கு, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி நம்ம லீடிங் கண்ட்ரி ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வேறு நாடை நம்பி இருந்தோம்னா, இப்போ கோவிட் மாதிரி பிரச்சனை வரும்போது, நீங்கள் கோவிட் டிலேஸில் அந்த சப்ளை செயின் டிலேஸ் வரும்போது என்ன ஆச்சுன்னா கார் டெலிவர் பண்ண முடியல. ஏன் கார் டெலிவர் பண்ண முடியல? ஏன்னா எலக்ட்ரானிக் சிப்ஸ் வரல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காரில் பாதிக்கு மேலே எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் தான்.
அந்த சிப்ஸ் வரலைன்னா ஏன் வரல, சிப்ஸ் வந்து சைனாலேருந்து வரணும், சிப்ஸ் வரல, கார் டெலிவரி டிலே ஆச்சு. அப்போ நம்ம நாட்டிலேயே அதை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான திறன் நமக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் வராது. அதனால தான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு போர் விமானம் வெளிநாட்டிலேருந்து வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். நம்ம நாட்டில் டெவலப் பண்ண முடியணும். இன்றைக்கி வந்து எந்த நிமிஷத்துலையும் எந்த நாட்டுக்கும் வேணாலும் த்ரெட் இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு அன்சர்டன் வேர்ல்டில் இருக்கோம் நம்ம. இன்றைக்கி ஒரு ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சண்டை போடுறாங்கன்னா இன்றைக்கி ட்ரோன்ஸ் ஹவ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிடே ஆக்டிவிட்டி. அங்கே அந்த மாதிரியான அன்ஃபார்ச்சுனேட் ரியாலிட்டிஸ்குள்ளே இருக்கிறப்ப இந்த மாதிரியானது ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஆகிடுது. ஸோ அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஐஐடிஸ் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி டிகிரி ப்ரோக்ராமும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜேஇ மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதாமல் ஆனால் தொடர்ந்து படிக்கலாம். ஆனால் இது வந்து எளிதாக இருக்காது. முதல்ல சொல்லிடுறேன், ஆன்லைன் டிகிரி ஈஸியாக படிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இது எளிமையாக படிக்கிற விஷயம் கிடையாது. ஸோ நெடுஞ்செழியன் சார் சொன்ன எக்ஸாம்பிளே நானும் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் 10 கிலோ தூக்கிட்டு ஓடுறப்ப நீங்கள் அதுக்கு அதிகமாக தயாராகிங்க. அடுத்து 15 கிலோ தூக்குறதுக்கு தயாராகிங்க. உங்களுக்கு சும்மா 1 கிலோ மட்டும் தூக்க விட்டோம்னா நீங்கள் 15 கிலோ தூக்குறதுக்கு தயாரே ஆக மாட்டீங்க. அதுதான் ஐஐடிஸோட எப்போவுமே இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு படித்து முடிக்கும்போது உங்களுக்கான திறன்களும் உங்களோட குவாலிட்டியும் ஹை லெவலில் இருக்கும். அதுதான் ஐஐடி பண்ணும். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணுன்னா, சிஏ படிக்கிறாங்க இல்லையா, சிஏ படிப்பு பற்றி தெரியுமா உங்களுக்கு? சிஏ எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அடுத்து இன்டர், அப்புறம் ஃபைனல். ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக முடித்தாதான் இன்டர் போக முடியும், இன்டர் ஃபுல்லாக முடித்தாதான் ஃபைனல் போக முடியும், ஃபைனல் ஃபுல்லாக முடித்தாதான் நீங்கள் சிஏ ஆவீங்க. அதே மாதிரி தான் இருக்கும். சிஏ மாதிரி இதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் படித்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு ஐஐடி ஆலம்னஸ் ஆக முடியும். நீங்கள் ஒரு நாள் எக்ஸாமில் மட்டுமே உங்களுக்கு ஐஐடி ட்ரீம் இல்லாமல், ஐஐடி ட்ரீமுங்கிறது உங்களோட கடின உழைப்பால் அச்சீவ் பண்ண முடியணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் இது. ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்காக கிடையாது. ஆனால் எல்லாராலையும் உழைப்பை போட்டு அதுக்கான எஃபர்ட் போட்டு அதுக்காக சின்சியராக வேலை பார்க்கும்போது அதுக்கு பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் ஐஐடி மெட்ராஸ் இதை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். இது எப்படின்னு பாருங்கள். ஸோ சிம்பிள் லாஜிக், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீ போட்டிங்கன்னா ஒரு மாதம் ஐஐடியோட படிக்கலாம். நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது, May 31 வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எங்கள் வெப்சைட் போய்ட்டு study.iitm.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குவாங்க. 4 வாரம் பாடம் ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் படிக்கலாம். 4 மாதம் ஐஐடியில் படிச்சுட்டு ஒரு பரீட்சை எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணும்போது 4 மாதம் ஐஐடியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா தொடர்ந்து படிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜேஇ மெயின்ஸில் எழுதி அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த குவாலிஃபையர் ப்ராசஸ் போகாமல் டைரெக்டாக அட்மிஷன் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸுங்கிறது உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் மாதிரி கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறதுக்கு, இல்லை மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு பீப்புள் ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எடுக்கணும்னா அதை எடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இன்ஜினியரிங் ஓரியன்டாக, இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆனாக கொஞ்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஆர் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி ப்ரோக்ராம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்துலேயுமே வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ, எத்தனை கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் ஃபீஸ் கட்டுவீங்க. செமஸ்டர் ஃபீஸ் மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவலில் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு கோர்ஸுக்கான ஃபீஸ் மட்டும் தான் கட்டுவீங்க. 2 கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 2 கோர்ஸுக்கான ஃபீஸ் மட்டும் தான் கட்டுவீங்க. அண்ட் அது போக உங்களோட குடும்ப வருமானம், ஆண்டு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் சப்போர்ட்டும் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ்லேருந்து 50% முதல் 75% வரை ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது. ஸோ ஃபீ சப்போர்ட் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து தராங்க. உங்களோட ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் 50% ஃபீ சப்போர்ட் ஐஐடி மெட்ராஸ் தரும். ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால், குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் 75% ஐஐடி மெட்ராஸ் சப்போர்ட் தருது. இது போக சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்கிற கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மூலமாக
நிறையா கம்பெனிஸ் மூலமாக பார்ட்னர் பண்ணி கிட்டத்தட்ட இப்போதைக்கு 6000 மாணவர்கள் இலவசமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ராமில். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜேஇ அது மூலமாக வரும்போது உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி இதில் வேறு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் கேம்பஸ்க்கு வந்து கேம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். ஒரு 5 நாள் வருஷத்துக்கு ஒரு வாரம் கேம்பஸில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் பேரடாக்ஸ்னு. அப்போ மாணவர்கள் எல்லாரும் வந்து கேம்பஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஏரோநாட்டிக்ஸ் மாதிரி ப்ரோக்ராம்ஸில் லேபுக்கு நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கேம்பஸ் எக்ஸ்போஷரும் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஓவர்வியூ. இது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இதை யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐஐடிஸில் படிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி. ஓகே, நன்றி, வணக்கம். மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷனோட கொடுத்தீங்க. அண்ட் சார், இந்த கேள்வி நேரத்தை நான் என்கிட்டருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ChatGPT இன்றைக்கி பயங்கரமாக ரூல் பண்ணிகிட்ருக்கு. எல்லாருமே சோர்ஸஸை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈவன் இன்றைக்கி பிகாம் கோர்ஸ் கூட ஸ்கில் செட் இருந்தால் தான் அந்த கோர்ஸ்க்கான வேல்யூவே நம்ம மாறும்னு சொன்னீங்க பேசும்போது. ஸ்கில் செட் சார்ந்த கோர்சஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது அதை சொல்லுங்கள் சார். ஆனால் அதே சமயம் ஏஐ டெக்னாலஜி இன்றைக்கி யார் கேட்டாலும் ஏஐயில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணுன்னு இருக்கேன். இன்ஜினியரிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸில் இருந்தாலும் சரி, ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ் என்னென்ன இருக்குது சார்? என்ன படிக்கலாம் சார்? ஏஐ ரிலேட்டட் கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஏஐ மட்டுமே படிக்கிறது, டிகிரியாக எடுத்து படிக்கிறதுங்கிறதும் பண்ணலாம். ஸோ பிடெக் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறதுக்கு மேக்ஸில் செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா ஏஐ கான்செப்ட்ஸும் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இது மூணுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஏஐயை கோர்ஸாக எடுத்து படிங்க. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, எனக்கு மேக்ஸ் வராதுன்னா ஏஐயை ஒரு டிகிரி ப்ரோக்ராமாக எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இல்லை உங்களுக்கு நல்லா வர்ற வேறு ஒரு டிகிரி படிச்சுட்டு அதில் ஏஐ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு படிங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பிஎஸ்சி இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸில் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிற டிப்ளமோ வரும். அதில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ் இல்லை ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி. இப்போ ஹெச்ஆர் வெர்டிக்கலில் எப்படி டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குவாங்க. அந்த மாதிரி எல்லா டிசிப்ளின்ஸ்லேயும் எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம், ஏஐ ஃபார் மெடிசின். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்வயம் ப்ளஸ் பற்றி சொன்னாங்க. அது மாதிரி என்பிடெல் கோர்சஸ் இருக்குது. என்பிடெல் பற்றி நிறைய பேர் 2 பேர் பேசினாங்க. ஸோ என்பிடெல் இஸ் ஆல்சோ சம்திங் ஐஐடி மெட்ராஸ் ரன்ஸ். அது வந்து ஐஐடி மெட்ராஸோடது மட்டும் இல்லை, எல்லா ஐஐடிஸில் இருந்தும் அந்த கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வேணும்னா தான் 1000 ரூபா ஃபீஸ் கட்டணும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம், ஃப்ரீயாக அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு எந்த டிகிரி படிக்கிறீங்கன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஐஐடியிலேருந்து பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இல்லை பிஎஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்ந்து படிங்க. இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 4 என்பிடெல் சர்டிஃபிகேட்டாவது வாங்கிடுங்க. உங்களோட இந்த 3 வருஷம் இல்லை 4 வருஷ டிகிரிக்குள்ளே 4 என்பிடெல் சர்டிஃபிகேட்டாவது வாங்கிடுங்க. அது உங்களுக்கு நிறையாவே ஸ்கில்ஸ் கொடுக்கும். உங்களோட இட் வில் ஹெல்ப் யூ ஸ்டாண்ட் அவுட். நீங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களோட திறன்களை வெளிக்காட்டணும், அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் விஷயம். எப்பயுமே வந்து ஒரு ஜட்ஜ் உங்களை ஒரு இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறப்பையோ இல்லை ஜட்ஜ் பண்ணுறப்பையோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன திறன்கள் இருக்குது, என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. அது மெஷின் பண்ணுச்சுனாலும் சரி, ஏஐ டூல்ஸ் பண்ணினாலும் சரி, மனுஷங்க பண்ணாலும் சரி, டெமான்ஸ்ட்ரபிள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களால் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியணும். அதுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ், இந்த டிப்ளமோஸ், இந்த டிகிரிஸ் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெறும் உங்கள் காலேஜ் டிகிரியை மட்டும் வச்சுட்டு உங்கள் ரெஸ்யூமே எழுதுனீங்கன்னா அதை மட்டும் வச்சு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அது இன்னும் போக போக இன்னும் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஐஐடியில் ஒருத்தன் பிடெக் படிக்கிறான்னாலே அவன் வந்து அவனோட ரெஸ்யூமேவை ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டேன், எந்தெந்த ஸ்டூடெண்ட் ரோல்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஸ்டூடெண்ட்டில் நான் இங்கே செக்ரட்டரியாக இருந்தேன், இங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தேன், இந்த கிளப்பில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஐஐடியில் சேர்ந்துட்டாலே வேலை கிடைக்காது. ஸோ முக்கியமான விஷயம் பிளேஸ்மெண்ட் வந்து நெடுஞ்செழியன் சார் சொன்னாரா இல்லை ரமேஷ் பிரபா சார் சொன்னாரான்னு தெரில. நீங்கள் வேலை வாங்குறீங்கிறது தான் உண்மை. வேலை யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த காலேஜும் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்காது. அது வந்து எல்லாரும் கேட்குறது, சார் இந்த டிகிரி முடித்தா எனக்கு வேலை கிடைக்குமா? எந்த டிகிரி நல்லா முடித்தாலும் வேலை கிடைக்கும். டிகிரி முடிக்கிறதுனால மட்டுமே வேலை கிடைக்காது. அந்த டிகிரியை ஒழுங்காக படிக்கணும், அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து சேர்த்து படிங்க, நிறையா விஷயங்கள் சேர்த்து படிங்க. இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி காம்படிஷனும் இருக்குது.
காம்படிஷன் உங்களுக்குலாம் எங்களுக்கே காம்படிஷன் இருந்தது, எங்களை விட ஒரு 100 மடங்கு காம்படிஷன் உங்கள் ஜென்ரேஷனுக்கு இருக்குது. இன்னும் போக போக அது 1000 மடங்கு 10,000 மடங்காக தான் ஆக போகுது. அதனால் நீங்கள் உங்களோட தனித்திறமைகளை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் இது படிங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chennai Samartha Group of Institutions, over 31,651 students placed so far, and the only college in India to win gold at the 124-year-old Culinary Olympics. Vinayaka Mission Salem campusல் 2026-27 ஆண்டுக்கான அட்மிஷன் ஆரம்பம். இப்போதே அழையுங்கள் 1800 258 2929.